திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு 22 வயசு பொண்ணு எப்பவும் போல் காலேஜ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது பீரோவில் வந்து அவங்க மேலே விழுவுது. விழுந்ததில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபேமிலி சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடித்து கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பல கொஸ்டின் வந்து எழும்புது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அதாவது புதைச்ச உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது வந்து கொலை அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டு போயிடுவீங்க. இப்படிப்பட்ட சம்பவம் பல்லடத்துக்கு பக்கத்தில் வந்து நடந்திருக்குங்க. இதை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். திருப்பூரில் பல்லடத்துக்கு பக்கத்தில் பருவாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் நல்லபடியாக வசிக்கிட்டு இருக்காங்க. தண்டபாணி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவர், அவங்க ஒய்ஃபு தங்கமணி அப்படின்னு சொல்லப்படுறவங்க, சரவணன் அப்படின்னு சொல்லப்படுற 24 வயசு பையன், அடுத்த வித்யா அப்படின்னு சொல்லப்படுற 22 வயசு பொண்ணு. இப்படி 4 பேரும் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சரவணன் அப்படின்னு சொல்லப்படுற பையன் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஊருக்குள்ளே ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா போயிட்டு வர வேண்டியது, இதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நார்மலாக போகுது. இந்த வித்யா இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா காலேஜ் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமே நல்லபடியாக படிச்சுட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க கோவையில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பிஏ தமிழ் வந்து சேர்றாங்களாம். அங்கே போய் படிக்கிறாங்க. நாட்கள்லாம் நல்லபடியாக போகுது. ஆனால் அங்கே ஒரு பையனை பார்க்குறாங்க. 2 பேரும் பேசி கடைசியாக வந்து அது லவ்வாக மலர்ந்துருது. காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இது இங்கே வீட்டுக்கு தெரியாமே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பையன் இந்த பொண்ணு காதலிச்சிட்டு இருக்காங்க. நாட்கள்லாம் நல்லபடியாக ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடிடுதுங்க. இந்த காதல் வந்து வீட்டுக்கே தெரியல. இந்த பொண்ணு பிஏ தமிழ் முடிச்சுட்டு அடுத்த எம்ஏ தமிழும் வந்து போட்டுருது. அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. அந்த பையன் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்க வந்து வேறு ஒரு வேலைக்காக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் இங்கே வீட்டுக்கு தெரியலை. இங்கே நம்ம பொண்ணு வந்து போய் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் வந்து இப்படி போகுதாங்க. ஒரு நாள் அந்த லவ்வர், அவர் பேர் வந்து வெண்மணி, அவர் வந்து வீட்டுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறாப்புல. இந்த பொண்ணு எங்கே போணுச்சுன்னு தெரியல. இந்த பொண்ணோட ஃபோன் மட்டும் இங்கே இருக்குது. என்னடா ஃபோன் அடிக்குதே, நம்மளோட தங்கச்சி ஃபோன் தான் அடிக்குது அப்படின்னு அண்ணன் வந்து எடுத்து பார்க்குறாப்புல. வீடியோ காலாக இருக்குது. எடுத்தால் அங்கிட்ட பேசுகிற ஆள் வெண்மணி, அதாவது லவ்வரில் பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் தெரியுது, நம்மளோட தங்கச்சி இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்படி லவ் பண்ணுறது தெரிஞ்சவொன்னா அந்த அண்ணனுக்கு வந்து கோவம் தாங்கலை. நீ ஏன் லவ் பண்ணுற, நீ வந்து படிப்பை முடி, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இந்த சரவணன் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. இந்த பொண்ணு வந்து எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்படி வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இது வந்து வீட்டுக்கும் தெரிய வருது. வீட்லேயும் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, நீ படிக்க முடியுமா, அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்படியே இந்த பொண்ணு கேட்காம வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி வந்து போகுது. இப்படி போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வேற ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க அப்படின்னு. இப்படி நாட்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வர்றது இப்படின்னு வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் இந்த மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை இந்த அப்பா அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்க. இவங்க வந்து எம்பிசி பிரிவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டினை வந்து மாறிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டாங்களா, இங்கே அண்ணன் தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் கிடையாது, அதனால இந்த பொண்ணு இங்கே இருக்குது. 2 பேர் பேசுகிறாங்களா. இப்படி பேசும்போது வாக்குவாதம் ஆகிடுது. இப்படி வாக்குவாதம் ஆகி சண்டை வந்து முத்திடுது. இந்த அண்ணனுக்கும் வந்து ஏதோ ஒரு கம்பு வந்து கிடச்சிருந்துருக்கு. அதை வச்சு மண்டையில் வந்து அடிக்கிறாப்புல. அடித்ததில் அந்த பொண்ணு அங்கேயே வந்து சுருண்டு விழுவுது. விழுந்ததில் அங்கே இறந்து போகுதா. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பீரோவில் தள்ளி விட்டு பீரோல் விழுந்து இறந்த மாதிரி வந்து இது பண்ணிடுறாப்புல. எப்படியே தன்னோட சொந்த அண்ணனே வந்து தங்கச்சி வந்து கொலை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அங்கனே இறந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து எங்கே கோயிலுக்கு போனதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. ஆனால் சர்ச்சுக்கு போன அப்பா அம்மா மட்டும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா தெரியுது பொண்ணு ரத்த வெள்ளத்தில் மிதந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து 108க்கு அழைக்கிறாங்க. 108 வருது. வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க பொண்ணு இறந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னா ஆம்புலன்ஸில் உள்ளவங்க வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. போலீஸ்கிட்ட அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. பீரோல் விழுந்து இறந்துட்டுப்பா அப்படின்னு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இறுதிச்சடங்கு நடத்துகிறாங்க. இறுதிச்சடங்கு வந்து முடியுதாங்க. உடனே அவசரமாக வந்து அடக்கம்லாம் பண்ணிடுறாங்க. இறுதிச்சடங்கு வந்து முடியுது. ஆனால் இந்த பொண்ணோட லவ்வர் இருக்காப்புல வெண்மணி, அந்த வெண்மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னடா அது, நேற்றைக்கு நம்ம அடித்தோம் பேசுனுச்சு, ஆனால் இன்றைக்கி அடித்தா வந்து யாரும் எடுக்கவே இல்லையே அப்படின்னு அவருக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து வீட்டில் சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எடுக்கவே இல்லையே அப்படின்னு வந்து இவருக்கு புரியவே இல்லை. சரி எதுக்கும் நம்ம போய் வீட்டில் செக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்றாங்க. நீயே போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு.
வீட்டுக்கு போனால் தான் தெரியுது இது மாதிரி இந்த பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு. இந்த வெண்மணிக்கு வந்து தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்கும் செய்தி வந்து அங்கே பார்க்க வராங்க. ஆனால் இங்கே பார்க்க வந்தால் அதுக்குள்ளே அங்கே பாடியே இல்லை, அதுக்குள்ளே வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. என்னடா அது அவசரமாக அடக்கம் பண்ணிட்டாங்க, நேற்றுக்கு வரைக்கும் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு இன்றைக்கி அவசரம் அடக்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சந்தேகம் கிளம்புது. ஊரில் உள்ளவங்களுக்கு வந்து சந்தேகம் கிளம்புது. இந்த வெண்மணி இருக்கா அப்படி இல்லை லவ்வர், அவர் வந்து உடனே வந்து விஏஓவை பார்க்குறாங்க. இது மாதிரி எனக்கு என்னமோ இந்த மரணத்து மேலே சந்தேகம் இருக்குது, இது கொலையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு இந்த வெண்மணியை சொல்கிறாப்புல. உடனே இந்த விஏஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அங்கே போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லார் முன்னிலையிலையும் வச்சு அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. எங்கே போச்சாங்களோ அங்கேயே உடல் எடுத்து அங்கே போஸ்ட்மார்ட்டம் வந்து நடக்குது. தடயவியல் நிபுணர்கள்லாம் வராங்க. போஸ்ட்மார்ட்டம் முடியும் போது தான் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த பொண்ணு வந்து பீரல் விழுந்தெல்லாம் இறக்கலை, தலையில் பலத்த காயம் அடிபட்டிருக்கு, அதுலேருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கு, இது வழியாக தான் இந்த பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து தெரிய வருது. யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தேகம் வந்து கிளம்பலாம், யார் கொலை பண்ணா, யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு. உடனே வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பீரோல் விழுந்து இறந்ததாக சொன்னாங்கல்ல, அந்த பீரோல்லையும் தடயவியல் நிபுணர்கள் வந்து கைரேகை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து நடக்குது. இப்படி விசாரணையில் அந்த சரவணன், அதாவது இந்த பொண்ணோட அண்ணன் வந்து ஒத்துக்கிறாங்க, நான் தான் கொலை பண்ணேன், என் தங்கச்சி வந்து இதுமாதிரி லவ் பண்ணது எனக்கு பிடிக்கல, நீ வந்து படித்து முடி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கலை, இப்படின்னு பேசி வாக்குவாதம் ஆகி கடைசியாக வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அண்ணன் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் இது வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியலை. இந்த பையனை வந்து இப்போ கைது பண்ணி வச்சுருக்காங்க. விசாரணையெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கொலையை பண்ணது இந்த சரவணன் மட்டும்தானா, இல்லாட்டி வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இது இந்த அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இன்னமும் பலகட்ட விசாரணைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதைய விசாரணைப்படி என்னன்னா தன்னோட சொந்த தங்கச்சை அண்ணன் வந்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. ஏன்னா 20 வருஷ காலமாக அண்ணனும் தங்கச்சும் ஒன்றாந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதில் எந்த அளவுக்கு அன்பு இருந்திருக்கணும். ஆனால் அந்த அண்ணன் வந்து கோபத்தில் எடுத்த முடிவு தங்கச்சை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஒரு செகண்டு கோவம் 20 வருஷம் தான் கூட இந்த தங்கச்சை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. அதுக்கு அந்த பொண்ணை வந்து அந்த பையனோடய வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே வந்து எம்பிசி பிரிவை சேர்ந்தவங்க தான். லவ் பண்ணாங்களே 2 பேருமே எம்பிசி பிரிவை சேர்ந்தவங்க தான். அதுக்குள்ளே ஒரு முன்னாடி பின்னாடி கேஸ்ட்டுக்குள்ளே அதில் வந்து மாறி இருந்திருக்காங்க. அங்கே நடந்த விஷயம் என்னென்னா கேஸ்ட்டு வந்து வேறு கேஸ்ட்டாக இருந்திருக்கு, பிடிக்கல, அதனால் அண்ணன் வந்து தங்கச்சி வந்து போட்டுதல்லாங்க. இதான் சிம்பிளாக சொல்லணும்னா நடந்த விஷயம். இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கி காலகட்டத்துக்கு லவ்வுங்கிறது எந்த மாதிரி இருக்குது? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனம் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.